வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 36. பகுதி 7. ஐப்பசி. வாசிப்பது சந்தீப். ஐப்பசி தொடங்குவதற்குள் மழை அன்றி பிற எண்ணமே எழாதவர்களாக ஆயினர் அஸ்தினபுரியின் மாந்தர். ஆவணி இறுதியிலேயே கொதிக்கும் அண்டாக்கள் நிறைவகுத்த அடுமனையின் நீராவிப்புகை போல நகர் முழுக்க விண்ணிலிருந்து இறங்கிய வெம்மை நிறைந்திருந்தது. நாய்களின் நாக்குகள் சொட்டிக்கொண்டே இருந்தன. சாலையோரங்களில் பசுக்களும் கழுதைகளும் மீள மீள பெருமூச்சு விட்டபடி கால் மாற்றின. வெயிலின் ஒளி மங்கலடைந்தது போலவும் அதன் வெம்மை மட்டும் கூடிவிட்டது போலவும் தோன்றியது. சாலைகளில் நடந்தவர்கள் வியர்வையை ஒற்றியபடி நிழலோரம் ஒதுங்கி அண்ணாந்து பெருமூச்சு விட்டனர். குதிரைகளின் உடல்களில் வியர்வை துளிகள் உருண்டு தேர்களின் பாதைகளில் சொட்டின. தெற்கே புராணகங்கைக்குள் செல்லும் வழியில் யானைக் கொட்டில்களில் நின்ற களிறுகளும் பிடிகளும் விடாய் தாழாது குரலெழுப்பிக் கொண்டே இருந்தன. ஆடிச்சாரலில் பசுமை கொண்ட செடிகள் அம்மெருகு குலையாமல் தழை சிலுப்பி காற்றிலாடின என்றாலும் கோடையில் தவிப்பதாகவே ஒவ்வொருவரும் உள்ளங்கொண்டிருந்தனர். இம்முறை மழை வலுத்து பெய்யக்கூடும் என்றார் முதுவேளிர் ஒருவர். சிற்றே கடிக்கிறது. அது மழைக்கான அறிவிப்பு. நிமித்திகர் சுருதர் தென்கடலில் இருந்து முகில்கள் சரடு அறாது விண்ணிலெழுகின்றன என்றார். அவை அங்கே நாகச்சுருள்களாகின்றன. இறுகி கருமை கொண்டு நாபரக்க காத்திருக்கின்றன. மழை எழவிருக்கிறது. ஆனால் காற்றில் சிறிய அசைவு கூட இருக்கவில்லை. இலைகள் அசைவற்று நின்றன. கோட்டை உச்சியில் கொடிகள் கம்பங்களில் சுற்றிக் கிடந்தன. அவ்வப்போது சருகும் பொழுதியுமாக ஒரு காற்றுச் சுருள் வந்து சாலை வழியாக கடந்து சென்றபோது அவை ஏதோ எண்ணம் கொண்டவை போல சற்றே அசைந்து மீண்டும் அமைந்தன. இரவும் பகலும் கை ஓயாது விசிறிக் கொண்டிருந்தனர். பனையோலை விசிறிகள் திண்ணைகளெங்கும் சிறகசைவை நிரப்பின. புறாக்குரல் போல தொங்கு விசிறிகளின் கீழ் சுழலும் ஒலி மாளிகைகளிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தது. அரண்மனைக்குள் எங்கும் அமர முடியாமல் வெளியே சோலைக்குள் பீடங்களைப் போட்டு துரியோதனனும் கர்ணனும் கௌரவர்களும் அவை கூட்டினர். அமைச்சரும் குடித்தலைவர்களும் பிறரும் அங்கு வந்து அவர்களிடம் ஆணை பெற்றுச் சென்றனர். அங்கும் காற்று எழாமையால் அவர்களுக்கு இருபக்கமும் ஏவலர் நின்று எப்போதும் நீர் தெளித்து வெட்டிவேர் தட்டிகளால் வீசிக்கொண்டிருந்தனர். பன்னீர் சந்தனத்தை உடலெங்கும் பூசிக்கொண்டு துரியோதனன் இரையுண்ட மலைப்பாம்பு போல பீடத்தில் அமர்ந்திருந்தான். கௌரவர்கள் அவரிடம் முகம் நோக்கி சொல்லெடுக்காமலாகியிருந்தனர். கர்ணன் சொல்லும் சொற்களை மீசையை நீவியபடி கேட்டபின் ஓரிரு சொற்களில் அவன் மறுமொழி சொன்னான். அவை தெய்வ ஆணை என்றே கொள்ளப்பட்டன. இரவில் புரவிகளில் நகர் நோக்குக்கு சென்று மீண்ட உடனே நகர் மக்கள் அனைவரும் சாலைகளில் நீர் தெளித்து புழுதியடங்கச் செய்து அதன்மேல் பாய்விரித்து படுத்து வானில் உதிரிகளாக மின்னிக் கொண்டிருந்த விண்மீன்களை நோக்கி மழை குறித்து பேசினர். மழை வரப்போகிறது. இன்னும் சில நாட்கள் பிறிததையும் எண்ண முடியாது என்றார் ஒருவர். மழை நன்று என்றார் 100 நிறைந்த முதியவராகிய சம்பர். மாமழையும் நன்று என்று ஒரு குரல் எழுந்தது. இந்நகர் முன்பொருமுறை பெருவெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அன்று இறந்தவர்களுக்கு இன்றும் நீர்க்கடன் கொடுத்து நினைவு கூர்கிறோம். முதியவர் மாமழையே ஆயினும் கொலைப்படை ஏந்தி வரினும் அது நன்றே என்றார். மழையே அன்னம். அன்னத்தில் இருந்து முளைக்கிறது சொல். சொல்லில் வந்து அமர்கிறார்கள் தேவர்கள். மழையின்றி ஏதுமில்லை. அள்ளி அளிப்பவளுக்கு சிரித்து அழைத்து விளையாடவும் உரிமையுண்டு. இருளுக்குள் யாரோ ஓர் இளையோன், சரி, இம்முறை பெருவெள்ளம் வந்தால் நாம் பெரியவரை முதலில் அதில் இறக்கி விடுவோம் என்றான். வியர்வை வழிய பனையோலை விசிறிகளால் விசிறிக்கொண்டு படுத்திருந்த பலர் நகைத்தனர். முதியவர், இளையோனே, நான் சொல்லும் சொற்களை வந்தடைய உனக்கின்னும் 60 ஆண்டு காலம் இருக்கிறது என்றார். விதுரரின் ஆணைப்படி செலுத்தப்பட்ட பல 100 ஏவலரும் நகர்ச்சிற்பிகளும் நீர்வடிகால்களில் அடைப்புகளை அகற்றினர். ஓடைகளின் கரைகளை தொடுப்புக் கல்லடுக்கி செப்பனிட்டனர். மேற்குப் பகுதியிலிருந்த ஏரியின் மதகுகளை சீர்நோக்கினர். இல்லக்குறைகளை சரிசெய்யும் தச்சர்களும் சிற்பிகளும் எந்நேரமும் குடிமக்களால் சூழப்பட்டிருந்தனர். நாளைக்கே என அவர்களிடம் சலிக்க சலிக்க சொல்லிக் கொண்டிருந்தனர். தோல்பைகளில் உளிகளும் கூடங்களும் கருவிகளுமாக சென்று கொண்டிருந்த தச்சர்.
மழை வரப்போகிறது தச்சரே என்று கெஞ்சியவர்களிடம் மழை வருமென ஆடியிலேயே அறிந்திருக்கிறீர்களேலவா? ஆவணி பழுக்கையில்தான் நினைப்பெழுமோ என்றார் முதிய தச்சர் ஒருவர். ஊழ் வந்து தொடாமல் உள்ளம் எண்ணம் கொள்வதில்லை தச்சரே என்றான் அவ்வழி சென்ற சூதன். இரவு பொழுதுகளில் கூட எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்து கூரைகளில் அமர்ந்து பணியாற்றினர். முற்றத்தில் படுத்திருந்தவர்களில் சிறுவன் ஒருவன் அவர்கள் ஆந்தைகளைப் போல் கூரை மேல் அமர்ந்திருக்கிறார்கள் என்றான். அவனருகே படுத்திருந்தவர்கள் நகைத்தார்கள். ஒருவர், இரவெல்லாம் என் கனவுக்குள் மரங்கொத்தியின் ஓசை கேட்டுக் கொண்டிருந்தது. காலையில் விழித்துப் பார்த்தபோதுதான் அது சிற்பிகளின் ஒளியின் ஓசை என்று தெரிந்தது என்றார். துயில்மயக்கில் அவர்கள் வீட்டுக்கூரையே கலைத்துவிடப் போகிறார்கள் என்றார் இன்னொருவர். இன்னும் எத்தனை நாள்? எப்போது மழை வரும் என்று ஓர் இளையோன் கேட்டான். அதை நிமித்திகர்தான் சொல்ல வேண்டும் என்றார் ஒருவர். தெருமூலையில் துயில் வராது எழுந்தமர்ந்து வெற்றிலைச் செல்லத்தை திறந்த நிமித்திகர் பத்ரர், இளையோனே, மழை மூவகை. சோமனின் மழை இளஞ்சாரல். இந்திரனின் மழையோ இடியும் மின்னலும் கொண்டது. வருணனின் மழை அதிராது அணைந்து சிறகுகளால் மூடி அவியாது நின்று பெருகும் என்றார். வான்குறி சொல்கிறது, வரப்போவது வருணனின் கொடை. எப்போது என்று இளையோன் மீண்டும் கேட்டான். இன்று விண்மீன் குறிகளை பார்த்தேன். கரு நிறைந்த பெண்ணின் முலைக்கண்களைப் போல மழைக்கருமை செறிவு கொள்கையில் விண்மீன்கள் ஒளிகொள்கின்றன. இன்னும் 3 நாட்கள் அல்லது இன்னொரு பகற்பொழுது என்றார் நிமித்திகர். ஆம், இழுக மழை. கருங்கற்களும் விடாய் கொண்டு விட்டன என்றாள் திண்ணையில் படுத்திருந்த முதுமகள். எத்தனை மழைக்காலம், எத்தனை கோடைகள், இப்படியே சென்று அணையும் வாழ்க்கை என்று ஒரு முதியவர் சொல்ல அதுவரை இருந்த அனைத்தும் அகன்று மழை காலமென்றாகி அவர்கள் முன் நின்றது. முதியவர்கள் நீள்முச்செறிந்தனர். 3 நாட்களில் மழை எழும் என அரண்மனையில் நிமித்திகர் குறித்து அளித்திருந்தனர். அரண்மனையின் ஒவ்வொரு செயல்பாடும் மழையை எண்ணியே கோக்கப்பட்டது. விதுரர் அவைக்குச் சென்று அங்கே சுவடிகளை நோக்கிக் கொண்டிருந்த கர்ணனிடம், அங்கரே, மழை எழுந்த பின்பு எந்த படைநகர்வும் இயல்வதல்ல. ஆணைகளை இப்போதே பிறப்பித்தீரென்றால் படை அமைவுகளை முடித்துவிட முடியும் என்றார். கர்ணன் சலிப்புடன் அவருக்கு தலைவணங்கி சுவடிகளை மேடைமேல் வீசிவிட்டு, ஆம், ஆனால் இன்னமும் என்னால் முடிவெடுக்க இயலவில்லை. ஆவணி முழுக்க இளைய யாதவன் என்ன செய்யப் போகிறான் என்பதிலேயே போயிற்று. மகதத்தின்மேல் இந்திரபிரஸ்தத்தின் படை எழும் என்று எண்ணினேன். அவனோ முயல் வேட்டையாடும் புலி போல புண்டர நாட்டை வென்று அந்த மணிமுடியைக் கொண்டு திரும்பியிருக்கிறான் என்றான். அவர்களின் ஆனிரை கவர்தல் அனைத்து திசைகளிலும் நடக்கிறது. பீமன் திரிகர்த்தத்திலும் உசினாரத்திலும் சென்று ஆனிரை கவர்ந்து மீண்டிருக்கிறான். அர்ஜுனனின் படைகள் கிழக்கே வங்கத்தையும் கலிங்கத்தையும் அடைந்து ஆனிரை கொண்டு மீண்டிருக்கின்றன. அபிமன்யுவின் படைகள் ஆசுர நாடுகளிலும் மச்சர் நாடுகளிலும் ஆனிரை கொள்கின்றன. இன்னும் 2 நாட்களுக்குள் ஆகோல் சடங்கே முடிவடையும் என்றான். மழையில் ஆகோல் நிகழ்வதற்கு வழியில்லை என்றார் விதுரர். ஆம் என்று கர்ணன் மீசையை சுட்டு விரலால் சுழற்றி விழிகளை தாழ்த்தியபடி சொன்னான். அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை எவ்வகையிலும் தொட்டறிய இயலவில்லை. ஒவ்வொரு முறை நான் அரசர் முன் செல்லும்போதும் அவரது வினா அது ஒன்றே. அவன் எண்ணுவதென்ன? அச்சுறுத்தியும் விழைவுகளை ஊட்டியும் இன்சொல் உரைத்தும் உறவு முறைகளை கையாண்டும் ஆரியவர்த்தத்தின் அனைத்து நாடுகளில் இருந்தும் ஆகோள் முடித்து வேள்விக்கொடியருகே ஆனிரை பெருக்கிவிட்டான் என்றான் கர்ணன். ஆனால் மகதத்தின் வில் வந்து சேராது, அஸ்தனபுரியின் சீர் சென்று சேராது, அங்கே ராஜசூயம் எவ்வகையிலும் தொடங்க முடியாது. விதுரர், மழை முடிந்தே ராஜசூயம் நிகழ முடியும். இன்னமும் 1 மாதம் இருக்கிறது என்றார். ஆம், 27 நாட்கள் மழை நீடிக்கும் என்கிறார்கள். கார்த்திகையில் வான் தெளியும் போது ராஜசூயத்தை தொடங்குவார்கள் என்றபடி கர்ணன் எழுந்தான். இம்மழைக்காலத்தில் என்ன செய்யப் போகிறார்கள்? கொடுமழையில் படை கொண்டு மகதத்தைச் சூழும் அளவுக்கு அறிவிலி அல்ல இளைய யாதவன். கர்ணன் கைகளை வீசியபடி மகதம் கங்கை பெருக்கால் காக்கப்படுவது. கண்டகி, மகாசோனம், சதாநீரை, சரையு என நீர்ப்பெருக்குள்ள ஆறுகளால் சூழப்பட்டது.
நூற்றுக்கணக்கான சிற்றார்கள் மழைக்காலத்தில் சினம் கொண்டிருக்கும். பத்மசரசையும் காளகுளத்தையும் ஏகபர்வதத்தையும் கடந்து மழைக்காலத்தில் படையென எதுவும் ராஜகிரகத்தை நெருங்க முடியாது. சிறு படைப்பிரிவுகளை மழைக்குள் ஒழித்து அனுப்பி ராஜகிரகத்தை அவன் தாக்கக்கூடுமா என்று எண்ணினேன். அதற்குரிய அனைத்து வழிகளையும் நேற்று வரை எண்ணிச் சூழ்ந்தேன். சலித்து அனைத்து ஓலைகளையும் அள்ளி வீசிவிட்டு எழுந்துவிட்டேன் என்றான். விதுரரின் கண்களில் மெல்லிய ஏளனம் ஒன்று கடந்து செல்கிறதா என்ற ஐயம் அவனுக்கு ஏற்பட்டது. அது அவன் சினத்தை எழச் செய்ய இத்தனை எண்ணுகிறான், இவ்வளவு நாள் ஒடுங்கி இருக்கிறான் என்பதே அவனது அச்சத்தை, ஆற்றலின்மையை காட்டுகிறது என்றான். பாம்பு மண்ணுக்குள் 100 வலைப்பின்னல்களை வைத்திருக்கலாம். எங்கோ வளை வாயில் தலை எழாமல் போகாது. அங்கு மிதிக்கிறேன். விதுரர் அவ்வண்ணமென்றால் நமது படைகள் இப்போதைக்கு எங்கும் நகர வேண்டியதில்லை என்பதுதான் இறுதி ஆணையா என்றார். அவரது அந்த நேரடிச் சொல் ஒரு நுண்ணிய நடிப்பென்பதை அக்கண்களிலிருந்து அறிந்து கர்ணன் மேலும் சினம் கொண்டான். இல்லை, எக்கணமும் ஆணையிடுவேன். பெருகும் மழையிலும் அஸ்தினபுரியின் படைகளை மகதத்திற்கு நடத்திச் செல்ல என்னால் முடியும். யமுனையில் நுழைந்து இந்திரபிரஸ்தத்தைச் சூழ்ந்து அந்த இந்திரன் ஆலயத்தின் உச்சியில் அமுதகலக் கொடியை ஏற்றவும் என்னால் முடியும் என்றான். நன்று என்றபடி விதுரர் எழுந்து கொண்டார். அது நிகழும் என்றான் கர்ணன் உரக்க. இவை அனைத்தும் அரசர்களுக்குரிய சொற்கள் அங்கரே. நான் அமைச்சன், சூதன் என்றபின் விதுரர் தலைவணங்கி வெளியேறினார். சினம் உடலெங்கும் பரவியிருக்க கர்ணன் சற்று நேரம் அமர்ந்திருந்தான். பின்பு எழுந்து மதர்க்கும் தோள்களுடன் இடைநாழியில் நடந்து துரியோதனன் அவை கூடியிருந்த சோலை நோக்கிச் சென்றான். செல்லும் வழியெங்கும் அவன் கனன்று கொண்டிருந்தான். எழுந்த தூண்களை ஓங்கி உதைக்க வேண்டும் என்றும் எதிர்வரும் ஏவலரை அறைய வேண்டும் என்றும் உள்ளம் பொங்கியது. சோலை அவையில் துரியோதனன் தன் முன் நின்றிருந்த படைத்தலைவர்களிடம் படைநிலை குறித்து கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் வருகை அறிவிக்கப்பட்டதும் அனைவரும் திரும்பி அவனை நோக்கினர். அப்பார்வைகளை சுமந்தபடி அவன் அருகணைந்து தலைவணங்கினான். மூத்தவரே, என்ன நிகழ்கிறது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் அரசர். நமது படைகள் இங்கிருந்து மகதம் வரை செல்ல எவ்வளவு பொழுதாகும் என்கிறார். நமது படைகளை கங்கைக் கரையிலேயே நிறுத்தி வைப்பது நல்லதல்லவா என்று படைத்தலைவர்கள் கேட்கிறார்கள் என்றான் துச்சாதனன். கர்ணன் சலிப்புடன் தலையசைத்தபடி அமர்ந்து பெருமழை வரவை நிமித்திகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கங்கைப் பெருக்கு கரைமேறும் என்றால் நமது படைகள் சிதறும். நமது கலங்கள் அழியவும் கூடும் என்றான். பிறகு என்னதான் செய்வது என்றான் துர்மதன். இங்கு சொல்லெண்ணி காத்திருக்கிறோம். ஆவணி மாதம் முழுமையும் வீணாகப் போயிற்று. அன்றே திட்டமிட்டபடி அரசர் தன் படைகளுடன் மகதத்திற்கு சென்றிருந்தால் இந்த குழப்பங்கள் வந்திருக்காது. துலாவின் இரு தட்டுகளும் நிகர்நிலை கொண்டிருக்கும். ஆம், ஆனால் புண்டரீக வாசுதேவனை தாக்க யாதவன் சென்றது என்னை குழப்பிவிட்டது. இப்போது கூட மகதத்திற்காக நாம் முழுப்படையுடனும் நகர் நீங்கிச் செல்லாதது ஒரு வகையில் நன்று என்றே தோன்றுகிறது. நமது படைகள் மகதத்திற்கு சென்றிருக்கையில் ஒரு பெரும் படையுடன் இந்திரபிரஸ்தத்தின் அரசன் அஸ்தினபுரி நோக்கி வந்திருந்தான் என்றால் என்ன ஆகியிருக்கும்? பேரரசரை அவனால் சிறைப்பிடிக்க முடியும். குருகுலத்தின் மண் அனைத்தும் அவன் கைக்கு வந்துவிட்டால் அதன்பின் மகதத்துடன் ஒரு போர் மட்டுமே அவன் முன் எஞ்சும் என்றான் கர்ணன். துச்சாதனன் அதை அவர்கள் செய்யப் போவதில்லை என்றான். கர்ணன் ஆம், அதை தருமன் செய்ய மாட்டான். ஆனால் எவரும் எண்ணாத ஒன்றை இளைய யாதவன் செய்வான் என்ற எண்ணத்திலிருந்தே நான் அவனைப் பற்றி எண்ணத் தொடங்குகின்றேன் என்றான். பார்ப்போம் என தயங்கினேன். பீஷ்மரை சந்திக்க இந்திரபிரஸ்தத்தின் பேரரசி சென்றிருக்கையில் நாம் பெருமுடிவுகளை எடுக்க வேண்டியதில்லை என்று கணித்தேன் என்றான். துச்சலன் பொறுமையின்றி அசைந்து அப்படியானால் இப்போது நாம் செய்யப்போவது என்ன என்றான். மகதம் அடிபணிந்து வில்லளிக்காமல் ராஜசூயம் நிகழாது. அது ஒன்றே உறுதியான புள்ளி. அங்கிருந்தே நான் சொல்லெடுக்கத் தொடங்குகிறேன் என்றான் கர்ணன். மகதத்திற்கு எதிராக இன்றோ நாளையோ அவன் படைகள் எழ வேண்டும். எழவில்லை என்றால் அதன் பொருள் ஒன்றே.
நாம் அறியாத ஏதோ கொடுக்கலும் வாங்கலும் ஜராசந்தனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் நடுவே நிகழ்கிறது. துரியோதனன் மெல்லிய குரலில், அவ்வாறு நிகழாது என்றான். கர்ணன், ஆம், அவ்வாறு நிகழாது. நான் நன்றாகவே மகதரை அறிவேன். ஆனால் இளைய யாதவனை இன்னும் நான் அறிந்திலேன் என்றான். அவ்வாறு நிகழாது என்று மேலும் உரத்த குரலில் துரியோதனன் சொன்னான். கர்ணன் ஒரு கணம் தயங்கி, ஒருவேளை அவ்வாறு நிகழ்ந்தால் என்று சொல்லத் தொடங்க, அவ்வாறு நிகழாது என்று மேலும் உரத்த குரலில் சொன்னபடி தன் தொடையில் ஓங்கி அறைந்தான் துரியோதனன். அந்த ஓசை அங்கிருந்து அனைவரையும் விதிர்க்கச் செய்தது. கர்ணன் அடங்கி, ஆம், அவ்வாறே கொள்வோம் என்றான். சில கணங்கள் அங்கு அமைதி இறுகி நின்றது. பின்பு ஒவ்வொருவராக உடல் தளர்ந்தனர். கர்ணன், குந்திதேவி பீஷ்மரைக் கண்டு பெற்ற சொல் என்ன என்று தெரியவில்லை என்றான். அவர் ஒப்பமாட்டார். அரச நிகழ்வுகளிலிருந்து முற்றாக விலகிச் சென்றிருக்கிறார் என்றனர் என்றான் துச்சாதனன். ஆனால் பெண்களை வெல்லும் சொற்களை பெண் கொள்ளா நோன்பு கொண்டவர்களுக்கு தெரியாது. பெண் என்பவள் அவர்களுக்கு வெளியே ஊனுடல் கொண்டு நின்றிருப்பவள் அல்ல, அவர்களுக்குள் முடிவிலா உள்ள பாவைகளாக பெருகி நிறைபவள். அவர்கள் அவளை அஞ்சுவர். அச்சத்தாலேயே முரண்கொள்வர். சினந்தும் சீரியும் எழுவர். ஆனால் இலக்கும் பொறுமையும் கொண்ட பெண் அவர்களை எளிதில் வென்று மீள முடியும். விஸ்வாமித்திரரை மேனகை வென்று போந்த காடு அது என்பதை நாம் மறக்க வேண்டியதில்லை. ஒப்புதல் பெற்றால் என்ன நிகழும் என்றான் துச்சாதனன். கர்ணன், பீஷ்ம பிதாமகர் இங்கு வரக்கூடும் என்றான். துரியோதனன் புருவம் சுழித்து, இங்கென்றால் என்றான். பேரரசரிடம் ஆணை பிறப்பிக்க என்றான் கர்ணன். பேரரசரின் ஆணை நம்மையும் கட்டுப்படுத்தும். துரியோதனன், எவருடைய ஆணையும் என்னை கட்டுப்படுத்தாது என்றான். தங்களை என்றால் தங்கள் மணிமுடியை. என்றும் ராஜசூயத்திற்கு ஒப்புதல் கொடுக்கும் உரிமை திருதராஷ்டிரிக்கே உள்ளது என்று கர்ணன் சொன்னான். துரியோதனன் சினத்துடன் எழுந்தபடி, இத்தருணத்தில் நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை என்றான். கர்ணன், அரசே, இது அவருடைய முடி. மண்துறப்பதினூடாக ஒன்றின்மேல் மும்மடங்கு உரிமை கொள்ள முடியும். பீஷ்மரை இந்நகரம் ஒரு தருணத்திலும் துறந்ததில்லை. இவர்கள் அனைவர் உள்ளங்களிலும் வாழும் அரசர் அவரே என்றான். துரியோதனன் அச்சொற்களை உள்வாங்காதவனாக நோக்கி நின்றான். நாம் துலாமுள் என நின்றிருக்கிறோம் அரசே என்றான் கர்ணன். இரு தட்டுகளும் கணம்தோறும் துளித்துளியாக நிறைகொண்டு நிகர்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றன. நாம் தத்தளிப்பது அதனால்தான். இப்போது துலா தட்டுகள் நிலை கொண்டுவிட்டன. நாம் அசைவற்று காத்திருக்கிறோம். அடுத்த துளி எடை நம் அசைவை அமைக்கும் வரை நமக்கு வேறு வழியில்லை. மெல்ல உடல் தளர்ந்து பீடத்தில் அமர்ந்த துரியோதனன் உடலெங்கும் வழிந்த வியர்வையை உணர்ந்து அருகே நின்றிருந்த ஏவலனை நோக்கி இன்குளிர் நீர் கொண்டு வரும்படி கை காட்டினான். ஒவ்வொரு கணமும் என காற்றின் இறுக்கம் ஏறி வந்தது. இனி எங்கேனும் நீருக்குள்தான் சென்று அமர்ந்திருக்க வேண்டும் என்று கனகர் சொன்னார். அன்று மாலையில் மேலும் வெம்மை கூடியது. கதிர் இறங்கிய பின்னும் உடல் ஊறி வழிந்தது. படைவீரர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்து குடிநீர் தொட்டிகளை நோக்கிச் சென்று கூடி மரம் ஒன்றுகளில் நீரெள்ளி குடித்தனர். மிச்சத்தை தலையிலும் உடலிலும் ஊற்றிக்கொண்டு வாய் திறந்து மூச்சுவிட்டனர். பறவைகள் கிளைகளுக்குள் சிறகு ஒடுக்கி கழுத்து உள்ளிழுத்து அமர்ந்தன. நகரம் சோர்ந்து முனகிக் கொண்டிருந்தது. வானில் முகில்கள் தென்படவில்லை. மழை வருமென்கிறார்கள். ஆனால் முகில்கள் இல்லை என்றார் கனகர். சிற்றமைச்சர் பிரபவர் நிமித்திகர் சொன்ன நாளில் மழை வராமல் இருந்ததில்லை என்றார். மாமழை வந்து இந்நகரம் உப்புக்குவியலென கரைந்து போனாலும் சரி, இதற்கு மேல் இந்த இறுக்கத்தை தாழ முடியாது என்றார் கனகர். அந்தியின் இருளில் கூட அனல் நிறைந்திருந்தது. அமைச்சுநிலையின் அறைகள் அனைத்திலும் நீராவி செறிந்து மூச்சடைக்க வைத்தது. இந்த மழை வருணனுக்குரியது என்கிறார்கள். அவன் மருத்துக்களை சிறையிட்டிருக்கக்கூடும் என்றார் அவைப்புலவர் பலிதர். இருள் செறிந்ததும் பறவை ஒலிகள் அடங்கி சீவடிகளின் ரீங்காரம் எழுந்தது. கனகர் பெருமூச்சுடன் மீண்டும் தன் அலுவல் பீடத்தருகே வந்து அமர்ந்தார். பணிகள் நிறைந்திருந்தமையால் அவர் பல நாட்களாக தன் இல்லம் திரும்பவில்லை.
எப்பொழுது வேண்டுமென்றாலும் படை நகர்வுக்கான ஆணை கர்ணனிடமிருந்து வரக்கூடும் என்று விதுரர் சொல்லியிருந்தார். அஸ்தினபுரியின் அனைத்து எல்லைகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் படைநிலைகளைப் பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றை கால வரிசைப்படி தொகுத்தெழுதி ஒற்றைத் திருமுகமாக ஆக்கினாலும் இருமுறை விதுரருக்கு அளிக்க வேண்டியிருந்தது. இரவில் பறக்க பயிற்றுவிக்கப்பட்டிருந்த பருந்துகள் பகலில் செய்தி கொண்டு வருவதில்லை. பகல் பருந்துகள் இரவுகளில் அணைவதில்லை. எனவே எப்போதும் சிறு கோசையுடன் ஒரு புல்பந்து சாளரத்தை அணைந்து கொண்டிருந்தது. முழுதுள்ளத்தையும் குவித்து அகல்சுடர் முன் குனிந்தமர்ந்து அனைத்து ஒற்றுச் செய்திகளையும் தொகுத்து எழுதிவிட்டு உடலில் பெருகிய வியர்வையை துடைத்தபடி எழுந்தபோதுதான் கனகர் தவளைகளின் ஓசையை கேட்டார். முதலில் அந்த முழக்கம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை. தொலைவில் பெரியதொரு பறவை கூட்டம் கலைந்து பறந்து அணுகிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. பின்னர்தான் அது தவளை ஒலி என்று தெரிந்து உடல் குலுங்க பக்கத்து அறைக்கு ஓடினார். அங்கு சுடர்களைச் சூழ்ந்து அமர்ந்து மெல்ல பேசியபடி பணியாற்றிக் கொண்டிருந்த அமைச்சர்களை நோக்கி தவளைக் குரல்கள் என்று கூவினார். ஆம், தவளைக் குரல்களேதான். அவர்களும் நிமிர்ந்து அப்போதுதான் அதை கேட்டனர். பிரபவர் முகம் மலர்ந்து எழுந்து சாளரத்தின் வழியே நோக்கி, இங்கு எத்தனை தவளைகள் இருக்கின்றன என்றார். இவ்வளவு ஒலி எழுப்ப வேண்டுமென்றால் இங்குள்ள மக்களைவிட அதிகம் தொண்டைகள் இங்கிருக்க வேண்டும். கருவூல சிற்றமைச்சர் பாரிப்ளவர் அவை மழை மழை என்று கூவுகின்றன. விண்வாழும் தேவர்கள் மழையை அளிப்பதே அவற்றுக்காகத்தான். அவை பெறும் மழையில்தான் வையம் விடாய் தீர்க்கிறது என்கிறார்கள் என்றார். பிரபவர் ஓசை வலிக்கிறதா இல்லை அவ்வாறு நமக்குத் தோன்றுகிறதா என்றார். வலிக்கிறது என்றான் ஏவலன். இல்லை, அலையலையென எழுந்தபடியேதான் இருக்கும் என்றார் பிரபவர். இன்றிரவே மழை வந்துவிடுமா என்றார் கனகர். மாலையில் இருள்கவியும் தருணம் வரை வானில் முகில்கள் இல்லை. காற்றரசன் தன் புரவிகளை அவிழ்த்துவிட்டான் என்றால் முகில்களை இழுத்துக்கொண்டு நிரப்பிவிடும் அவை என்றார் முதிய காவலர் தலைவர் கருடர். ஆனால் நகரில் ஓர் இலை கூட அசையவில்லை. பல நாட்களாக இங்கு எந்தச் சுவடிக்கு மேலும் எடை வைப்பதில்லை. இதோ இந்த திரைச்சீலை அசைந்து நான் பார்த்தே நெடுநாட்களாகிறது என்றார் சிற்றமைச்சர் பவமானர். மிகத் தொலைவில் உருமலோசை ஒன்று கேட்டது. இடியா என்றபடி கனகர் வாசலை நோக்கிச் சென்றார். தெற்கு கோட்டையில் களிறு உருமுவது போல் உள்ளது என்றார் பிரபவர். சாளரம் வெண்ணிற ஒளிகொண்டு அதிர்ந்தடங்கியது. மின்னல் என்று சொல்லி கனகர் திரும்பிய போது அரை முழுக்க ஒளியில் அதிர்ந்து அணைந்தது. ஆம், மின்னல் என்றபடி பிறர் எழுந்து சாளரத்தருகே வந்து வெளியே பார்த்தனர். அனைவரையும் திடுக்கிடச் செய்தபடி தலைக்கு மிக அருகே இடி வெடித்து எதிரொலிகளென அதிர்ந்து அவர்களைச் சூழ்ந்தது. இந்திரன் கட்டியம் உரைத்துவிட்டான் என்றார் கனகர். மீண்டும் மின்னலில் அறை துடித்தது. அஸ்தினபுரியின் தெருக்கள் அனைத்திலுமிருந்து மக்கள் எழுப்பிய கூக்குரல் இருளில் முழக்கமென சூழ்ந்தது. பிரபவர் எட்டிப் பார்த்து சாலைகளை நிறைத்து படுத்திருந்தவர் அனைவரும் பாய்களை சுருட்டிக் கொண்டு திண்ணைக்குச் செல்கிறார்கள் என்றார். ஏன் ஓடுகிறார்கள்? இந்த மழையில் அவர்கள் நனையலாமே. உடலில் ஊறிய உப்பையாவது கழுவ முடியும் என்றார் கனகர். இடியும் மின்னலுமென மாறி மாறி அஸ்தினபுரி அதிர்ந்து கொண்டிருந்தது. துடித்து அணைந்த மின்னலின் ஒளியில் நகரின் தெருக்களெங்கும் மக்கள் கூச்சலிட்டபடியும் கூவி ஒருவரையொருவர் அழைத்தபடியும் அலைபாய்வது தெரிந்தது. பலர் கைகளை விரித்து நடனமிட்டனர். ஆடையைச் சுழற்றி விண்ணுக்கே எரிந்து பற்றி கூச்சலிட்டனர். சிலர் உப்பருகைகளிலும் வீட்டுக் கூரைகளிலும் நின்று கைவீசி ஆர்ப்பரித்தனர். இந்நகரம் இதுவரை இத்தனை பேருவகையுடன் மழையை எதிர்கொண்டதில்லை என்றார் கனகர். அவரது இறுதிச் சொல் முற்றிலும் மறையும்படி செவி அடைபட பேரிடித்தொடர் எழுந்தது. மின்னல் எரிந்தணைய அவர் செவி மூடினார். இடியோசையுடன் அடுத்த மின்னல் விழிகளைப் பறித்து மறைந்தது. ஒற்றை எண்ணத்தால் அள்ளித்தூக்கப்பட்டவை போல அனைத்து திரைச்சீலைகளும் எழுந்து படபடவென உதறிக்கொண்டன. மாளிகையே சிறகடித்தெழும் பறவை போல் தோன்றுகிறது என்றார் ஒருவர். சாளரங்களிலிருந்து கிழிந்து பறந்தகல்பவை போல திரைச்சீலைகள் துடிதுடித்தன. அரண்மனையின் அனைத்து கதவுகளும் சுவர்களில் அரைந்து ஒலி எழுப்பின. நூற்றுக்கணக்கான தாழ்ச்சங்கிலிகள் குலுங்கின.
கீல்கள் முனகின. எங்கெங்கோ உலோகப் பொருள்கள் உருண்டோடின. எவரோ